இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பொய் பேசுவதற்கென்று சிறப்பு பயிற்சியும் தனி பயிற்சியும் எடுத்தவர்கள் அன்புமணியின் பனையூர் பங்களாவில் தான் குவிந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், இமாலய புரட்டுக்களை புரட்டி கொண்டிருந்த அன்புமணி தரப்பின் ஊடக பேரவையை சார்ந்த அருள் ரத்னம், வக்கீல் பாலு போன்றவர்கள். அவர்கள் உருட்டிய பொய்களை கொண்டு போய் கடலில் கரைத்தால் கூட கடல் கொள்ளாது. அந்த அளவிற்கு பொய்களை உருட்டி ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அபகரிக்க திட்டமிட்டவர்கள், குடியெடுக்கும் குடிலர்கள், காட்டி கொடுத்த கயவர்கள். நேற்று ஒரு இமாலய உருட்டை உருட்டி இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அபராதம் நீதிமன்றம் விதிக்கும் என்ற பயத்தின் காரணமாக அந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறார்கள் என்று ஒரு உருட்டை உருட்டினார் அருள் ரத்னம். அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் உடனடியாக வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார்கள். பார், மருத்துவர் ஐயாவை எங்கே கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். மருத்துவர் ஐயாவின் கையெழுத்தை போலியாக போட்டு இவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் வழக்கை வாபஸ் வாங்குகிறார்கள். எந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறார்கள், ஏன் வாங்குகிறார்கள் என்பதை பற்றி எந்த விவரத்தையும் சொல்லாமல் வழக்கம் போல் அன்புமணி தரப்பில் இருப்பவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நாடகத்தை நடத்தினார் அருள் ரத்னம். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில், சிவில் நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம், கொடி, பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமை எனக்குத்தான் என்று ஒரு வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கை வாபஸ் வாங்கவில்லை. அந்த வழக்கின் வாய்தா தேதி வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை வழங்கும் என்று திட்டவட்டமாக தேர்தல் ஆணையத்தின் நெற்றி பொட்டில் ஆணி அறைந்ததை போல நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இதை மறைப்பதற்காக ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடந்த பல செய்திகளை முன்னுக்கு பின் முரணாக திரித்து கூறிய அருள் ரத்னம் வகைராக்கள் 24ஆம் தேதி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, நீதிபதி என்ன சொன்னார் என்பதை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது மருத்துவர் ஐயா வழக்கை வாபஸ் வாங்க போகிறார் என்று ஒரு பொய்யை உருட்டுகிறார்கள். எந்த வழக்கை வாபஸ் வாங்க போகிறார் என்று தெளிவாக எதையாவது சொன்னார்களா என்றால் இல்லை. மருத்துவர் ஐயா ஒரு வழக்கை வாபஸ் வாங்குகிறார். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகளை மருத்துவர் ஐயாவின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயாவிற்கு மாம்பழம் சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிற்கு என்ற உண்மை அறிவிக்காமல் தமிழகத்தில் தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஒரு வழக்கை போட்டார் மருத்துவர் ஐயா. அந்த வழக்கில் நீதிமன்றம் ஏற்கனவே பலமுறை உங்களை சிவில் கோர்ட், உரிமையியல் நீதிமன்றத்தில் போய் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம், உங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சிவில் கோர்ட்டில் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கும் மருத்துவர் ஐயா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. என்ன அந்த மனு? கடந்த ஜூலை மாதம் அன்புமணி அவர்கள் கொடுத்த போர்ஜரியாக, போலியாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் டிநகர் திலக் தெரு என்கின்ற முகவரிக்கு த பிரசிடென்ட் அன்புமணி என்று கூட அந்த கடிதத்தின் முகவரியில் இல்லை. த பிரசிடென்ட் என்று குறிப்பிட்டு அன்புமணிக்கு வந்த கடிதத்தில், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்த கடிதத்தில், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் பீகார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று செய்தியை தாங்கி வந்த அந்த கடிதம் திலக் தெருவுக்கு சென்றிருக்க கூடாது, டிநகர் சென்றிருக்க கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர முகவரி தேனாம்பேட்டை நாட்டுமுத்து நாயக்கன் தெருவிற்குத்தான் அந்த கடிதம் வர வேண்டும்.
ஆகவே முகவரி மாறி அல்லது திட்டமிட்டு தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் சேர்ந்து மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக சதி செய்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கலாம். ஆகவே அந்த கடிதத்தை திரும்ப பெற்று நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றத்திலே இன்னொரு வழக்கை மருத்துவர் ஐயா தாக்கல் செய்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி மருத்துவர் ஐயா சென்னை சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. ஆனால் அன்றைக்கு நீதிபதி விடுமுறை எடுத்திருந்த காரணத்தால் அந்த வழக்கு 25ஆம் தேதி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்தது. அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த சின்னம் சம்பந்தமான ஒரு வழக்கு மருத்துவர் ஐயா அவர்களால் தொடுக்கப்பட்ட வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பதில் சொல்வதற்கு கால அவகாசம் தேவை என்று தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை நீதிமன்றத்தில் சொன்னது. பதில் சொல்வதற்கு கால அவகாசம் தேர்தல் ஆணையம் கேட்டது. அப்பொழுது நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்த மருத்துவர் ஐயா தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே அந்த வழக்கை, அதாவது நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற தீநகர் திலக் தெரு என்கின்ற முகவரிக்கு கடிதம் போன அந்த வழக்கை, மருத்துவர் ஐயா தொடுத்த அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம், அனைத்தையும் இந்த சிவில் நீதிமன்றத்திலேயே முடிவு செய்து கொள்ளலாம் என்று மருத்துவர் ஐயா தரப்பு வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறார். இதை வைத்துத்தான் இந்த அன்புமணி தரப்பு அருள் ரத்தனம் போன்றவர்கள் உருட்டுகிறார்கள். பார், இமாலய உருட்டு. மருத்துவர் ஐயா வழக்கை வாபஸ் வாங்குகிறார். அபராதம் போட்டுவிடும் நீதிமன்றம் என்ற பயத்தில் அவர்கள் இன்றைக்கு வழக்கை வாபஸ் வாங்குகிறார்கள் என்று உருட்டி கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் அனைத்தும் சொன்ன ஒரே கருத்து, உங்களுடைய கட்சி சம்பந்தமான உரிமை பிரச்சனைகளை நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்களுக்கான உரிமைகள் யாருக்கு என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று 2 உயர்நீதிமன்றங்களும் அறிவுறுத்தியதன் பேரில், சொன்னதன் பேரில் சிவில் கோர்ட்டில் மருத்துவர் ஐயா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு வருகின்ற 9ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கை எந்த இடத்திலும் மருத்துவர் ஐயா வாபஸ் வாங்கவில்லை. அந்த வழக்கில் சமரசம் இல்லாமல் சட்ட போராட்டத்தை மருத்துவர் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சிவில் கோர்ட்டில் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற வழக்குக்கு ஆதரவாக, அந்த வழக்கிற்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் ஏற்கனவே சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த ஒரு வழக்கைத்தான் மருத்துவர் ஐயா தரப்பில் வாபஸ் வாங்குகிறார்கள். அன்புமணி தரப்பில் இருக்கின்ற அருள் ரத்தனம், வக்கீல் பாலு போன்றவர்கள் உருட்டுகிறார்களே ஒரு இமாலய உருட்டு, சொல்கிறார்களே உலக மகா பொய், தொடர்ந்து செய்கிறார்களே கோயாபல்ஸ் பிரச்சாரம், தொடர்ந்து மருத்துவர் ஐயாவை ஏமாற்ற நினைத்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்குகின்ற விவகாரத்திலும் எந்த வழக்கை வாபஸ் வாங்குகிறோம், எந்த வழக்கை நீதிமன்றத்தில் சமரசம் இல்லாமல் மருத்துவர் ஐயா நடத்துகிறார் என்ற உண்மையை சொல்லாமல் மொட்டதாசன் குட்டையில் விழுந்தான் என்று பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பொய்யையே மூலதனமாக்கி பொய்யையே விதைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று அருள் ரத்தனம் போன்றவர்களும், அருள் ரத்தனம் போன்ற பொய்யர்களின் பேச்சை கேட்டு, வக்கீல் பாலு போன்ற வாய்தா வக்கீல்களின் பேச்சை கேட்டு அதை நம்பி மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்களுக்கும் இறுதியில் தோல்வியே மிஞ்சும். இறுதியில் அவர்கள் தமிழக மக்களிடம் அம்பலப்பட்டு போவார்கள். அவர்கள் சொன்ன பொய்கள் ஒரு நாள் அவர்களுக்கு எதிராக நிற்கும். ஒரு நாள் இல்லை, வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சொன்ன பொய்களே நிற்கும். அப்பொழுது அவர்கள் விழி பிதுங்கி நிற்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய அரசியல் வாழ்வு அசமனமாகும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.